ஒரு பொண்ணு நம்மளை முழுசா நம்புற வரைக்கும் அவ கண்ணை மட்டும்தான் பார்த்து பேசணும். அவனோட பயம்தான் அவனோட ஆயுதம். எதுக்கு பயந்து பயந்து ஓடுறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? அதாவது இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பெஞ்சர்ஸு, இவங்க வந்து கொஞ்சம் அப்படி தான் அந்த எலைட்டா அப்படி தான் இருப்பாங்க. நம்ம பசங்களாம் வந்து இந்த இங்கே இருக்கிறாங்க, இவங்க நம்ம பசங்க. இந்த மேலே இருக்கிறவங்க நம்ம பசங்க. அங்கே இருக்க பாரு, அவங்க நம்ம பசங்க. அந்த இங்கே இருக்காங்க பாரு, இவங்க நம்ம பசங்க. நாங்கெல்லாம் வந்து லாஸ்ட் பெஞ்சில். எங்கடா வர நீனு? வந்துடாதரா மேலே, தயவு செய்து இருறா, நான் வரேன் நாங்கிட்டு. ஓகே, எனிவே ஷீலா அவர்களே, ஸோ ஹாப்பி. நான் பர்சனலாக உங்களை வந்து கலாட்டாலலாம் இன்டர்வியூ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஐ வாஸ் தெரில, இப்போ தான் அதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. எப்படி இருக்குது இந்த பயணம், சினிமா பயணம்? ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. பேட்டக்காளிக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. 2 நாள் முன்னாடி தான் என்னோட மாடையும் வந்து முதல் வாடியில் நான் வந்து இறக்குனேன். அப்படியா? ஆமாம், பேர் வந்து பாஷா. ஸோ ஷீலா அவர்கள் வந்து பாஷா அப்படின்ற காளையை வளர்க்குறீங்களா? ஆமாம் ஆமாம். வாவ், புது கண்டென்ட்டாக இருக்கே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்கள் வந்து என்ன அவங்க வீட்டில் ஒருத்தவங்களா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டது இன்னும் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அதை ஒரு பெரிய பொறுப்பாகவும் நான் பார்க்குறேன். அடுத்தடுத்த பயணங்கள் இன்னும் நல்லா சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக. அப்படியே கொஞ்சம் பார்வையும் மண்ணில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நடிப்பு வந்து கொஞ்சம் கற்றுக் கொடுங்க. நல்லா பேசுவேன் நான், ஆனால் அந்த நடிப்பு மட்டும்தான் கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறேன் நான். அப்படிலாம் இல்லை பாரு, நீங்கள் நல்லா நடிப்பீங்க. தேங்க்யூ. ஸோ ஷீலா அவர்களே, வாட் யூ வாண்ட் சே அபவுட் குடிமகான்? என்ன உங்களுக்கு என்ன தோன்றதோ நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னை இந்த குடிமகான் ஆடியோ லான்ச், ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்து அழைச்சதுக்கு மிகப்பெரிய நன்றி டீமுக்கு. வந்து ரொம்ப சாரி, நான் இந்த படம் பண்ண வேண்டியது எனக்கு பேட்டக்காளி டேட்னால பண்ண முடியல. டைரக்டருக்கு இந்த நேரத்தில் பெரிய அப்பாலஜிஸ் என் சைட்லேருந்து கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ணலாம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மால்டா சாங் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. லிரிக்ஸ் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. ஸோ படமாக வந்து நல்ல சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் பெரிய விஷ் பண்ணிக்கிறேன். அதுதான் என்னோட ப்ரேயரும் கூட. குடிமகான் டீமுக்கு என்னோட பெரிய வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர். அதாவது நீங்கள் நல்லா பேசுவீங்க, கருத்தாக பேசுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து என்ன மேட்டர்னா, இப்போ உங்களை இந்த இடத்துல வச்சு ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணணும் இல்லையா? சம்பவம்னா ஓரளவுக்கு ஒரு சம்பவம் தான், ஓகேவா? எங்களுக்கு நம்ம குடிமகான் அப்படின்ற ஒரு படத்தில் மால்டா அப்படிங்கிற சாங் இருக்குல்ல, அதனுடைய டான்சர் மற்றும் கோரியோகிராஃபர் மணி அவர்களும் வந்து வந்திருக்கிறாங்க. மணி அவர்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அமேசிங்காக ஸ்டஃப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மணி பாய், ஹாய், சாரிப்பா கொஞ்சம் ரோல் ஆகுது. எனிவே மணிச்சந்திரா அவர்கள் வந்திருக்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மேடையை வந்து தெரிக்க விடுறதுக்காக அந்த ஒரு ஹூக்கு ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹூக்கு ஸ்டெப் ஒன்று இருக்குது. ஓகே, ஹூக் இல்லைங்க, ஹூக்கு. அந்த ஹூக் ஸ்டெப்பை மணி அவர்கள் சொல்லி கொடுக்க, நம்ம ஷீலா அவர்கள் ஆட, நாங்கள் எல்லாம் இந்த பல கோடி மக்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகேவா? ட்ரை பண்ணுறேங்க. ஆமாம், தயவு செய்து ட்ரை பண்ணிருங்க. அப்போனா தான் நாங்கள் கட் அவுட் வைப்போம், பார்த்துக்கோங்க. ஓகே, மணி அவர்களே, வித் ஆல் யுவர் சப்போர்ட், சியர்ஸ் டு மணி அவர்கள். அமேசிங்காக கொரியோகிராஃபி பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஓய் சாரிப்பா, இந்த ஒரு நிமிஷம். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். மணி அவர்களே, சியர்ஸ் டு ஆல் யுவர் பர்ஃபார்மன்ஸ். உங்களுடைய வளர்ச்சி வந்து படிப்படியாக ஒரு உயரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ வி லவ் யூ, வி லவ் ஆல் யுவர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் டாஸ்க் வந்து பார்த்தீங்கல்ல? டாஸ்க் பார்க்கலையே, டாஸ்க் சொல்லி தான் கேட்டேன் நான். ஓகே, நான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதா நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து என்னை ஓட்டுறீங்க, அதானே? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பிரகாஷ் ப்ரோ, தேங்க்யூ. எங்கே இருந்தாலும் தேங்க்யூ ஸோ மச். எஸ், ஓகே. அண்ட் ப்ரோ, அந்த மால்டா சாங் வந்து அமேசிங்காக இருந்தது. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அந்த ஹூக் ஸ்டெப்பாக இருக்கட்டும். இப்போலாம் 2K கிட்ஸ் வந்து அந்த ஹூக் ஸ்டெப்பை தான் அடிக்கடி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுடைய நடனத்தை நீங்கள் வெளிப்படுத்த எங்ககிட்ட ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கும் நீங்கள் அதை வந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்களை ஆட வச்சதுக்கப்புறம் இன்னொரு நபரையும் நம்ம மேடைக்கு அழைக்கலான்ட்டு இருக்கிறோம். ஸோ முதல்ல இவங்களை வந்து நம்ம ஆரம்பிக்கலாமா? கைஸ், இந்த ஹூக் ஸ்டெப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க. கடைசியில் நான் வந்து நம்ம ஆடியன்ஸ்லேருந்து கூப்பிடுவேன், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நான் ஆப்பு போட்டவரே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், சரியாண்ணா? ஓகே. ஏப்பா சாங்கப்பா